அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய புனிதமான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம். இன்றைக்கு நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள பலரும் நிறைய அமல்கள் செய்கிறோம், நிறைய தேவைகளுக்காக நிறைய மெனக்கடுறோம். ஆனால் அந்த அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டுச்சா, அல்லாஹ்விடத்தில் போய் சேருச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய அளவிற்கான அமலை தேர்ந்தெடுத்து செய்யலை. அப்படி செஞ்சிருந்தாலும் முழு ஈமானோட செய்யலை அப்படின்னு அர்த்தம். எனவே அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேரக்கூடிய வகையில் நம்ம அமல்களை செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நேரம் அப்படின்னு நமக்கு சில குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. இப்போ ஃபஜ்ரில் நமக்கு இருக்குது, மக்ரீபுடைய தொழுகைக்கு பிறகு இருக்குது. அதே போல் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு ஏராளமான நேரங்கள் இருக்குது. இந்த நேரங்களில் எல்லாமே வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தை பயன்படுத்தியும் நம்ம அமல் செய்யலாம், அல்லது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய அமலையும் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இந்த எல்லாத்தையுமே நம்ம சரியாக கவனித்து செஞ்சால் மட்டும்தான் நம்முடைய அமலுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும். இன்றைக்கு நிறைய பேர் அமல்கள் செஞ்சு செஞ்சு விரக்தி அடைஞ்சு இன்றைக்கு ஒரு அமலுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது எல்லாமே நீங்கள் கவனிங்க. எந்த இடத்துல நீங்கள் தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக உங்களை நீங்களே மாற்றிக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு முறை கையேந்தினா கூட உங்களுடைய கையை வெறும் கையாக தட்ட மாட்டான். இன்றைக்கு அப்படி நம்ம எல்லோருடைய ஹாஜத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய, இன்னும் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய, இன்னும் செல்வத்தை பரக்கத்தாக பொழியக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ரு தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு திக்ரு தான், ஆனால் இந்த திக்ரில் ஒட்டுமொத்தமாக நம்முடைய அத்தனை ஹாஜத்தையும் கேட்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இதனுடைய பெயரே ஹாஜத் கபூல் திக்ரு. ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன வார்த்தை, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் யா காலியல் ஹாஜாத்தி, ஹாஜத்துக்களின் அதிபதியே, ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தரக்கூடியவனே, ஹாஜத்துக்களுக்கு சொந்தக்காரனே, இப்படி அழைக்கக்கூடிய வகையில் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு பெயர்கள் இருக்குது, சிறப்பு அர்த்தங்கள் இருக்குது. இந்த திக்ரை நம்ம இன்றைக்கு சரியாக வானத்தின் வாசல்கள் உயர்த்தப்படக்கூடிய, நம்முடைய துஆவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய வியாழக்கிழமை மக்ரீப்லேருந்து இஷாவுக்குள்ளே நமக்கு ஒரு அரை மணி நேரம் கிடைக்குது. அந்த அரை மணி நேரத்தில் இந்த திக்ரை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவசர தேவைக்கு கூட அல்லாஹ் தஆலா நம்மளோட கை மேலே பலன் தருவான். நம்ம நடக்காது அப்படின்னு மனதில் உறுதி வைத்த காரியங்கள் கூட கூடி வரும். நீங்கள் வேணால் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கு வியாழக்கிழமையில் இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க. இன்னும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த அமலை பீரியட்ஸில் செய்யலாமா? இன்னும் பீரியட்ஸில் இருக்கும், எங்களுக்கு நிறைய அவசர தேவை இருக்குது, உடனே கபூலாகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. இந்த அமல் உங்களுக்கு போதுமானது. பீரியட்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த திக்ரை விட்டுறாதீங்க. இப்போது இந்த குட்டி திக்ரை இன்றைக்கு மக்ரீபில் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 113 முறை நீங்கள் உச்சரிக்கணும். எண்ணிக்கை தவறாமல் பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்துலேயும் ஓதலாம். ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஓதுனீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்போது இந்த யா காலியல் ஹாஜாத்தி அப்படிங்கிற திக்ரை நான் 113 முறை ஓதி உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓத தெரியாதவங்க, ஓத முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இதை போட்டு காதலையாவது கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா காலியல் ஹாஜாத்தி, 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 யா காலியல் ஹாஜாத்தி,
யா காலியல் ஹாஜாத்தி 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 யா காலியல் ஹாஜாத்தி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ரை ஓதக்கூடிய அத்தனை மக்களுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தரட்டும். இன்னும் என்னுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.